உள்ள திருக்கேதாரம் கவிதை பகுதிதானே அது? அதேதான். இயற்கையும் இசையும் எப்படி துல்லியமாக பின்னி பிணைந்திருக்கு அப்படிங்கறத ஆராயும் இந்த ஆழ்ந்த உரையாடலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நேரடியான விளக்கத்தை பார்ப்போமா? கட்டாயம். முதல் 2 வரிகளை கவனியுங்கள். பண்ணின் தமிழ் இசை பாடலின் பழவே முழவு அதிர. இதில் பண் என்றால் இசைன்னு பொருள். ஓ, பண் என்றால் இசை. அப்போ இசையோடு சேர்ந்து இனிய தமிழ் பாடல் அங்கே ஒலிக்குது. ஆமாம். அப்படி அந்த தமிழ் பாடல் பாடும்போது அங்கே முதிர்ந்த மூங்கில்கள் புல்லாங்குழலாகவும் முழவாகவும் இணைந்து ஒலிக்கின்றன என்கிறார். இங்கே நாம் கவனிக்க வேண்டிய ஒரு நுட்பமான சொல் பழவே. பழவே வே என்றால் மூங்கில்னு எனக்கு தெரியும். ஆனா ஏன் சாதாரணமாக மூங்கில் என்று சொல்லாமல் பழவே, அதாவது முதிர்ந்த மூங்கில் என்று சொல்கிறார்? அங்கேதான் கவிஞரோட அறிவியல் பார்வை ஒளிந்திருக்கு. இளைய மூங்கில்களில் ஈரப்பதம் அதிகமாக இருக்கும். அதன் உட்புறம் முழுமையாக வெற்றிடமாக இருக்காது. ஒரு மூங்கில் முற்றி பழமையாகும்போதுதான் உள்ளே முழுமையான வெற்றிடம் உருவாகி அதன் சுவர்கள் உறுதியாகும். புல்லாங்குழல் செய்வதற்கு தேவையான ஒலியல் அதிர்வுகளை உள்வாங்கவும் எதிரொலிக்கவும் ஒரு முதிர்ந்த மூங்கிலால் மட்டுமே முடியும். அடுத்த வரி இன்னும் ஏதோ ஒரு பிரகாசமான காட்சியை காட்டுதே. என்றால் பொன்மண்ண மேர்நிலை. கனகம் என்றால் தங்கமாச்சே. அதேதான். மலையிலிருந்து விழும் நீருற்று அல்லது சுனை சூரிய ஒளியில் பட்டு பார்ப்பதற்கு தங்க நிறத்தில் ஒளிர்கிறது. ஓ, அந்த சுனையிலிருந்து திருத்து விழும் நீர்த்துவளைகள் கண்களுக்கு குளிர்ச்சி தரும் ஒளியுடைய வைரங்களைப் போல வாரி இறைக்கப்படுகின்றன. சரியா? மண்ணின்றின மதவேளங்கள் மணியோரிக்சு காண்டீரிய. ஆமாம். நிலத்தின் மீது மிகவும் கம்பீரமாக நிற்கும் மத யானைகள், அதாவது மதவேளங்கள், தங்களது தும்பிக்கையால் அங்கே கிடக்கும் மணிகளை வாரி வாரி வீசுகின்றன என்கிறார். கிண்ணென்ற இசை முரளும் திருக்குவக்தாரம் எண்ணிவர என்பதில் முடிகிறது. ஆமா, நீர்வீழ்ச்சியின் சத்தம், காற்றில் அசையும் மூங்கிலின் சத்தம், இவற்றுடன் இந்த யானைகள் வீசும் மணிகளின் ஒளியும் சேர்ந்து கின் என்ற ஒரு தொடர்ச்சியான இசையாக முழங்குகிறது. முரளும் என்றால் பெரிய சத்தமாக எதிரொலிப்பது. இவை அனைத்தும் ஒருங்கே நடக்கும் ஒரு சிறப்பு வாய்ந்த நகரம்தான் திருக்கேதாரம். இதை நினைத்து பார்க்கும்போதே மெய்சிலிருக்கிறது. காட்டில் உள்ள மூங்கில்கள் குழல் வாசிக்க, நீர்வீழ்ச்சி தாளம் போட, யானைகள் தாளக்கதி கொடுக்க, ஒட்டுமொத்த இயற்கையே ஒரு மாபெரும் இசைக்குழுவாக செயல்படுவதை சுந்தரர் எவ்வளவு அழகாக பதிவு செய்துள்ளார். அதுதான் சுந்தரரின் தனித்துவமே. சுந்தரர் என்பவர் யார்? சைவ சமயத்தின் மாபெரும் பொக்கிஷமாக திகழ்வது 12 திருமுறைகள். அதில் மிக முக்கிய தூண்களாக கருதப்படுபவர்கள் தேவாரம் பாடிய மூவர். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர் மற்றும் சுந்தரர். இந்த மூவர்தானே? சரியா சொன்னீங்க. இந்த மூவரில் சுந்தரருக்கென்று ஒரு தனித்துவமான அணுகுமுறை இருந்தது. மற்றவர்கள் இறைவனை தங்களின் எஜமானனாகவும் தங்களை அடியார்களாகவும் பாவித்து பாடினார்கள். ஆனா சுந்தரர் அப்படி இல்லையா? இல்ல. சுந்தரர் இறைவனை தன்னுடைய நண்பனாகவே பாவித்து பாடியவர். அதனால்தான் அவருக்கு தம்பிரான் தோழர் என்ற சிறப்பு பெயர் உண்டு. இறைவனிடம் ஒரு நண்பனிடம் கேட்பது போல உரிமையோடு வாதிடும் தன்மை அவருடைய பாடல்களில் உண்டு. தம்பிரான் தோழர், அதாவது கடவுளின் நண்பன். கடவுளை ஆண்டி கிடக்காமல் அவரோடு சரிநிகராக நின்று பேசுவது போன்ற உரிமை. இது கேட்கவே மிகவும் புரட்சிகரமாக இருக்கிறது. ஆமா. அவருக்கு நம்பியாரூரர் என்ற இன்னொரு சிறப்பு பெயரும் இருக்கிறது. இதைவிட அவரை பற்றிய மிக முக்கியமான வரலாற்று பதிவு வேறுண்டிருக்கிறது. அது என்ன பதிவு? அவர் பாடிய பாடல்கள் 12 திருமுறைகளுள் 7ஆம் திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளன என்பது எனக்கு தெரியும். வேறு என்ன சிறப்பு? பல நூற்றாண்டுகளுக்குப் பிறகு தமிழ் இலக்கிய உலகமே கொண்டாடும் ஒரு மாபெரும் காவியம் உருவாவதற்கு சுந்தரர்தான் ஆணிவேராக இருந்தார். அது எப்படி? அவர் பாடியது சில பதிகங்கள் தானே? அங்கேதான் வரலாற்று முடிச்சுகள் அவிழ்கின்றன. சுந்தரர் சிவனடியார்களின் பெருமைகளைக் கூறி திருத்தொண்டத் தொகை என்று ஒரு நூலை இயற்றினார். அந்த ஒரு நூலில் இருந்த குறிப்புகளை அடிப்படையாகக் கொண்டுதான் பிற்காலத்தில் சேக்கிழார் என்ற மாபெரும் கவிஞர் பெரிய புராணம் என்ற காவியத்தையே படைத்தார். ஓ, பெரிய புராணம் உருவாவதற்கு முதல் நூலாக அடித்தளமாக அமைந்தது சுந்தரரின் திருத்தொண்டத் தொகைதான். ஒருவருடைய சுருக்கமான கவிதை பதிவு பல நூற்றாண்டுகள் கழித்து இன்னொருவருக்கு பெரிய காவியம் படைக்க அடித்தளமாக அமைந்திருக்கிறது. ஆமா. அதேபோல இந்த இடத்தில் இன்னொரு முக்கியமான நபரையும் நாம் நினைவு கூற வேண்டும். தேவார பாடல்களெல்லாம் ஓலைச்சுவடிகளில் எழுதப்பட்டு காலப்போக்கில் பல இடங்களில் சிதறி கிடந்தன.
அவற்றையெல்லாம் ஊரூராக சென்று தேடி பிடித்து தொகுத்து கொடுத்த பெருமை நம்பியாண்டார் நம்பி என்பவரையே சேரும். சரியா? முற்றிலும் உண்மை. அவர் மட்டும் அதை தொகுக்கவில்லை என்றால் இன்று நமக்கு திருக்கேதாரம் போன்ற இயற்கையின் இசைக்கோர்வைகள் கிடைத்திருக்கவே கிடைக்காது. தமிழின் மாபெரும் இசைமரபு மண்ணோடு மண்ணாகியிருக்கும். ரொம்ப சரியான கருத்து. இந்த கவிதையில் அவர் பயன்படுத்திய சொற்களை கொஞ்சம் உற்று நோக்குங்கள். சொல்லுங்க, எந்த சொற்கள்? யானைக்கு தமிழில் களிறு, வேழம், பிடி என்ற எத்தனையோ பெயர்கள் உண்டு. கரும்பை விரும்பி உண்ணும் யானைகளை அவர் சாதாரணமாக யானைகள் என்று சொல்லாமல் வேழங்கள் என்ற சொல்லை பயன்படுத்துகிறார். கனகச்சுனை என்ற சொல்லில் உள்ள இலக்கணத்தை பாருங்கள். பொன் என்ற பொருளைத் தரும் சொல் கனகம். நீர்நிலையை குறிக்கும் சொல் சுனை. அதேபோலத்தான் அந்த முழவு கூட்டல் அதிரா என்பதும் முழவதிரா என்று மாறியிருக்கிறது. அங்கே உகரம் கெட்டு அகரம் ஏறி ஒரு தடையற்ற ஓசையை உருவாக்குகிறது. தமிழ் இலக்கணத்தில் ஒவ்வொரு வரியும் எத்தனை சொற்களை, அதாவது எத்தனை சீர்களை கொண்டிருக்க வேண்டும் என்பதற்கு விதிகள் உள்ளன. இந்த திருக்கேதாரம் பாடலை நீங்கள் வாசிக்கும்போது ஒரு சீரான தாளம் உங்களுக்குள் ஒலித்ததை கவனித்தீர்களா? ஆமாம், நான் வாசிக்கும்போதே எனக்குள்ளேயே ஒரு சீரான தாளக்கருவி அடிப்பது போல ஒரு ஓசை இருந்தது. அதற்கு காரணம் இந்த பாடலின் ஒவ்வொரு அடியும், அதாவது வரியும் சரியாக 4 சீர்களைக் கொண்டு அமைக்கப்பட்டிருப்பதுதான். உதாரணமா பன்னின் தமிழ் இசைப்பாடலின் தளந்தை முழவு அதிரக்கென்று 4 பகுதிகள் உள்ளன. சரியாக பிரித்தீர்கள். இப்படி ஒரு அடியில் சரியாக 4 சீர்கள் அமைந்தால் அதற்கு இலக்கணத்தில் அளவடி என்று பெயர். அளவான சீரான அடி என்று அர்த்தம். நான் கேள்விகளை கேட்கிறேன், நீங்க சுருக்கமா விடை சொல்லுங்க. முதல் வினா: காட்டிலிருந்து வந்த எவை கரும்பை தின்றன? வேழங்கள், அதாவது யானைகள் கரும்பை தின்றன. சரி. பண் என்ற சொல்லின் பொருள் என்ன? பண் என்றால் இசை. கனகச்சுனை, இச்சொல்லை பிரித்து எழுதுக. கனகம் கூட்டல் சுனை. மிக சரி. முழவு கூட்டல் அதிர என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? முழவதிரா. முரளும் என்ற சொல்லின் பொருள் என்ன? முரளும் என்றால் முழங்கும் என்று பொருள். பழவே என்பதில் வே எதை குறிக்கிறது? வே என்பது மூங்கிலை குறிக்கிறது. சுந்தரரின் சிறப்பு பெயர்கள் யாவை? நம்பியாரூரர், தம்பிரான் தோழர். திருத்தொண்டத் தொகையை இயற்றியவர் யார்? சுந்தரர். தேவாரத்தை தொகுத்தவர் யார்? நம்பியாண்டார் நம்பி. தேவாரம் பாடிய மூவர் யார் யார்? திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர் மற்றும் சுந்தரர். அருமை. தேர்வுக்கு தேவையான அனைத்து குறிப்புகளையும் இந்த வினாவிடை மிகத் தெளிவாக பதிவு செஞ்சிருச்சு.